அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அற்புதங்களின் மாதத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய ஆவனாக இருக்கிறார். ஏன்? அவருடைய பிள்ளைகள். ஏன்? அவர் அற்புதங்களின் தேவன். அற்புதங்களை மட்டுமே செய்வார். ஆமென். இன்னைக்கு பாருங்களேன், யாத்திராகமம் 8 22, 23, 24 அதை வைத்து நான் சில காரியங்களை பேசுகிறேன். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அடுத்து போட்டிருக்கு, அப்படியே கர்த்தர் செய்தார். அப்படியே கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவர் அதை அப்படியே செய்வார். சுகமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? அப்படியே செய்வார். உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? அப்படியே செய்வார். கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? அப்படியே செய்வார். சம்பள உயர்வை தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? அப்படியே செய்வார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்கிற தேவன். ஆமென். அப்ப அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார், அற்புதங்களை அப்படியே செய்வார். ஆமென். அப்ப இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, விசேஷப்படுத்தும் அற்புதம். ஏன்னா நீங்க விசேஷித்த ஜனம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய். அப்ப வண்டுகள் கோசே நாட்டுல, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டுல மட்டும் இல்லையா, ஆனா அவங்க இருக்கிற அதே சுத்தி உள்ள எகிப்துல ஃபுல்லா வண்டுகள் வந்ததாம். ஆண்டவர் விசேஷப்படுத்தினார். இன்று நான் சொல்லுகிறேன், விசேஷப்படுத்தும் அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து நீங்கள் அவருக்கு விசேஷமானவர்கள் என்பதை விளங்க செய்வார். அது மட்டும் இல்ல, வித்தியாசப்படுத்தும் அற்புதமாக இருக்க போகிறது. அப்ப உங்களுக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் அருளும் அற்புதம் விளங்க செய்யும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஸ்பெஷலா நடக்கும் சில காரியங்கள், மற்றவங்களுக்கு அது நடக்காது. அது ஒரு விசேஷப்படுத்தும் அற்புதமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, வித்தியாசப்படுத்தும் அற்புதமாக இருக்கிறது. எப்பா, இவன் கர்த்தரை நம்பினா இவனுக்கு இது நடக்குதியா? அவன் கர்த்தரை நம்பலாம், அவனுக்கு அது நடக்கல. வித்தியாசம் உண்டாக்குகிறது. நீங்கள் யார், நீங்கள் யாருடையவர்கள் என்பதை இவர் அருளும் அற்புதம் வெளிப்படுத்துகிறது. எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் ஜனங்களுக்குள்ளே தமது வல்லமையை விளங்கப்படுகிற தேவன், தமது புயத்தினாலே தம்முடைய ஜனங்களை மீட்டுக் கொண்ட தேவன். அவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணும் அற்புதத்தை செய்வேன். உனக்கு நான் விசேஷப்படுத்தும் அற்புதத்தை செய்து நீ எனக்கு விசேஷமானவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அப்படியே செய்வார். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.